கண்டிப்பா. அதுல ஒரு வார்த்தை மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா ஒரு பொன் முட்டையிடுற ஒரு வார்த்தா தான் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அத இல்ல பத்தி அதுதான் சரியான வார்த்தையும் கூட. ஏன்னா, இப்ப நார்மலா வந்துட்டுங்க, இப்ப அவரு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பொதுவா நடிகர்களே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யாருனுடைய ஒரு கேர் ஆஃப்ல இல்ல கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எல்லா விதமான டென்ஷனையும் தூக்கி இன்னொருத்தவங்க கிட்ட குடுத்துட்டு, அவங்க ராயலா வாழணுன்ற ஒரு நிலை. இப்ப சிவாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய கடைசி காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு, அவருடைய சகோதரர் தான் அவர் எல்லா விதத்திலயும் பார்த்துக்கிட்டாங்க. அவரு தவறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, ராம்குமார் அவர்கள் அவருடைய மூத்த மகன், சிவாஜியோட மூத்த மகன் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. அவருக்கு மட்டும் பார்த்துக்காம, பிரபு அவர்களுக்கும் டோட்டலா வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்டு, ஒரு நடிகன் வந்துட்டு நீ நடிகை வேலைய மட்டும் பாரு, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு மனநிலையில, ஒரு அண்ணனாகவும், அவருக்கு வந்துட்டு டோட்டலா ஒரு சிவாஜி அவர்களுக்கு ஒரு மூத்த பிள்ளையாகவும் இருந்து பெர்ஃபெக்ட்டா கைட் பண்ணாரு. ம். இது வேற. இதே வேலைய ஒரு மாமியாரோ, இல்ல ஒரு மனைவியோ, இல்ல வந்துட்டு வேற ஒரு சைட்லேருந்து வர்றவங்க நம்மளுக்கு அதே மாரியான ஒரு நிலையில இருப்பாங்களா அப்படின்னா, அது கேள்விக்குறி தான். அது எதார்த்தத்துல வந்துட்டு நமக்கு செட்டே ஆகாது. இப்போ இப்ப அப்படியே வந்துட்டு நீங்க விஜய்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, சாலிடா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அங்கேருந்து வெளியேறினாரு அப்படின்னும்போது, அவரு அதுக்கப்புறம் ஒரு டீம ரெடி பண்ணி பெர்ஃபெக்ட்டா அவர பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாரே தவிர்த்து, எந்த இடத்துலயும் அவர் வந்துட்டு வேற ஒரு சைடுக்கு போகல. வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே இல்ல.